ओम समर्पयामि ओम अग्निमीले प्रोदिनं विकस्य देवमृत्युजं ओम ह्रीं शे गोजेत्वा भयवस्व देववस्विदा प्रापयतु ओम ह्रीं ते नमः विदारे दादास्य भगेशे शर्मा देवी पितयाप भवन्तु विदये कृष्णं नमः आदर्श गुणासुयाख्यास्यामः ज्ञानं भद्वाया हनियं हृदये निर्बन्धति स्वयं प्रजति जम्बुसमि संग्रहोदं भरतुम् अनेकाक्षरं ब्रह्म व्यक्तं सनातनं प्राणपेक्षं शिवसत्यमस्य रूपं प्राणपेक्षं विसुदिज्ञाः शक्याक्षमः तद्भिन्नरूपः सधर्मयिष सधर्मिरूपः शिवा त्रिचित्रम्बरं पिडियादन् गुरुभूमि कोलमीग कार्यद पिडियादन् गुरुभूमि कोलमीग कार्यद वडिकोडु तनदडि वडिपाडुम आवरिड कडिगणपति वर अरुळि नन्मीगु कोडै वडिविनर पायिल वलि वलमुरै इराये वडिविनर पायिल वलि वलमुरै इराये பூத்தவளே போனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கலந்தவளே கரை கண்டனுக்கு 19ஆம் ஆண்டு நிறைவு விழாவாகும் 20ஆம் ஆண்டு துவக்க நாளிலே விசேஷமான முறையிலே இன்றைய தினம் வாஞ்சா கல்பலதா மகா கணபதி யாகமானது எல்லாருக்கும் தெரியும். கணபதி யோகம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு கணபதி இருக்கானா எல்லாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி நமக்கு என்ன வாழ்க்கையில தேவையோ அதெல்லாம் சில கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக
இந்த கலியுகத்திலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்யும் போது இது நமக்கு கிடைக்கும் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட இந்த கணபதியை நாம் இந்த நன்னாளிலே ராமபக்த வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய ஆலயத்திலே ஆராதனை செய்து யாகங்கள்லாம் செய்து நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நல்லவைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சண்டி யாகமானது சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும். இந்த சண்டி யாகத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து அன்பர்களுடைய குடும்பங்களும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த இரண்ட கணபதி யாகமானது வாஞ்சா கல்பலதா கணபதி யாகமானது இருக்கப்பட்டது. அதே சமயத்திலே இந்த தினம் குரு பெயர்ச்சியும் கூட, அதனால நவகிரக மகாயாகம் நம்முடைய ராமபக்த வீர ஆஞ்சநேய சுவாமின்றதுனால சுதர்சன மகாயாகம் எல்லோருக்கும் அவர் சொன்ன மாதிரி அருட்கடாட்சம் பொருட்கடாட்சம் ரெண்டும் கிடைக்கணும். அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகில்லை என்று சொல்வார்கள். அருளும் பொருளும் நமக்கு கிடைக்கப்பட வேண்டி மகாலட்சுமி தாயார் பிரார்த்தனை செய்து கொண்டு மகாலட்சுமி யாகமாக செய்விக்கப்பட்டது. அதே போன்று இன்றைய தினம் மாலை சரியாக 6 மணி அளவிலே மூலமந்திர மகா யாகமானது நடைபெறும். நம்முடைய ஆலயத்திலே எழுந்தருளியுள்ள அனைத்து மூலமந்திர மகா யாகமான சுவாமிக்கெல்லாம் மூலமந்திர மகா யாகமாக நடைபெறுகின்றன. இன்றைய தினமும் நாளை காலை 2 கால பூஜைகளாக செய்விக்கப்பட்டு நாளை தினம் அனைத்து தெய்வங்களுக்கும் அந்த கலசாபிஷேகமாக நடைபெறும். நாளை மாலை சண்டி ஹோமத்தினுடைய பூர்வாங்க நிகழ்ச்சியாக சப்தசதி பாராயணம், பலி ஹோமம், பூஜை, நவாட்சரி ஹோமம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நாளை தினம் நடைபெற்று நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை என்று நவச்சண்டி மகா யாகமானது சிறப்பான முறையிலே கோசாலையிலே நடைபெற இருக்கின்றன. இதே போன்று இந்த 3 நாட்களும் எல்லோரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த பூஜையிலே கலந்து கொண்டு எல்லாம் அல்ல நம்முடைய ஆலயத்திலே எழுந்தருளியுள்ள அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ண அனுகிரகமானது நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த மாதிரி யாகங்கள்லாம் விசேஷமான முறையிலே ராஜாக்கள் தான் செய்யப்பட்டது. இன்னைக்கு எல்லாரும் செய்யறோம் அப்படின்னா முடியாது. எளிய முறையிலே இந்த ஆலயத்தில் நடைபெறுது அப்படின்னா அந்த சுவாமியுடைய அனுகிரகம். நான் முதல்ல சொல்லுவோம், ஒரு வாட்டி சொல்லும் போது நாம யாரும் சாமியை பார்க்கணும் வரல, சுவாமி இன்னைக்கு நம்மளை பார்க்கணும்னு நினைச்சிருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா? நல்லா உட்கார முடியுமா? எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்காது. இந்த மாதிரி சுவாமியுடைய அனுகிரகம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தெய்வத்துடைய அருளை எல்லோரும் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சர்வத்திர கோவிந்தராம சங்கீர்த்தனம். தீபாராதனை நடைபெறும். தீபாராதனை முடித்தவர்